ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு டிசிப்ளினாக இருக்கிறேன்ட்டு டிசைட் பண்ணி இன்னைக்கு டே ஒன் எப்படி இருந்துச்சுன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னன்னே தெரியல, நேற்று நைட்டு வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். சீக்கிரமான என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் நைட்டு 12:15 தூங்குறதே சீக்கிரமாக தூங்குறது தான். டே ஒன் டே ஒன் எப்படி இருந்துச்சுன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னன்னே தெரியல, நேற்று நைட்டு வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். சீக்கிரமான என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் நைட்டு 12:15 தூங்குறதே சீக்கிரமாக தூங்குறது தான். காலையில் 6 o'clock, ஒரு 6 o'clock இருக்குமா, 6:15 எழுந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 hours தூங்கிட்டு 6:15 எழுந்துட்டேன். செம்ம சர்ப்ரைஸு. காலைல எழுந்துக்கும் போது அந்த சுத்தமாக அந்த உடம்புல டயர்ட்னஸே இல்லை. திரும்பி தூங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, நமக்கு ஒரு ஏர்ஜ் இருக்கும்ல. பட் அந்த ஏர்ஜ் சுத்தமாக இல்லை. காலையில் 6:15 எழுந்துட்டேன். எழுந்தாலுமே ஜஸ்ட் டக்குன்னு எழுந்து ஒரு ஒர்க்கு பண்ணுறதுக்கு மட்டும் மைண்ட் வரல. சரி, ஒரு 7 o'clock வரைக்கும் ஜஸ்ட் பெட்லேயே இருப்போம் அப்படின்ட்டு பெட்லேயே இருந்துட்டேன். அதுக்கு அடுத்து எழுந்து போய் ஓகே ஃபஸ்ட்டு மீல் சாப்பிட்லான்னு பார்த்தா நைட்டு வந்து நான் ஃபுல்லாக ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டேன். இப்போ காலையில் செம பசி. ஓகே, ஜிம்முக்கு லைட்டாக சாப்பிட்டுட்டு போக முடியலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எக் இருக்கான்னு பார்க்குறேன். சுத்தமாக எக் இல்லை. கடைக்கு போயிட்டு நானே எக்ஸ் வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு அப்புறமா நானே சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட மணி ஒரு 7:30 7:45 போல் ஆயிடுச்சு இப்போது. என்னன்னா, இது பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே செம தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வரல, அந்த மாதிரி அந்த சாப்பிட்டு உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, லைட்டாக கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்ட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே சோஃபாலேயே இருந்தேன். டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பி ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறேன். உடம்புல வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எனர்ஜி வரமாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டதாலேயே என்னன்னு தெரியல, சுத்தமாக ஜிம்மில் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எனர்ஜியே இல்லை. ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் லைட்டாக ஆரம்பித்தேன். ஸ்ட்ரெச்சஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஓகே வந்தது. இன்னைக்கு வந்து ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு போயிருந்தேன். பட்டு சுத்தமாக என்னால் ஃபுல் பண்ணவே முடியல. போனவொன்னே ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டே வந்து மசில் அப்ஸ் தான். யூஸ்வலாக போனவொன்னே ஒரு 5 செட்டு டக் டக்குன்னு பண்ணிடுவேன். நான் இன்னைக்கு பண்ணும்போது பார்த்தா சுத்தமாக ஃபுல் பண்ணவே முடியல. உடம்புல எனர்ஜியே இல்லை. நானும் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரே ஒரு மசில் அப் தான் போட்டேன். அதுக்கடுத்து ஃபுல் பண்ணி ஓவர் த பார் போக முடியல. சரி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லுல இருந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் ஒர்க் அவுட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். புஷ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு அது பெரிய இஷ்யூவா தெரியல. ஏன்னா புல் பண்றதை விட எனக்கு கொஞ்சம் புஷ் பண்றது ஈஸியா இருந்தது. ஸோ புஷ் ஒர்க் அவுட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அதாவது டே 2 ஒர்க் அவுட்டை வந்து இன்னைக்கே பண்ணிட்டேன். டே 1லயே நான் பண்ணிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியது வந்து ஒரு 11 o'clock சாப்பிட வேண்டியது. பட் நான் வீட்டுக்கு வரத்துக்கே 11:30 ஆயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிட் மார்னிங்கில் சாப்பிட வேண்டிய எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதால லஞ்சுக்கு தேவையான டயட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவ்வளோ சாப்பிடவே முடியல. சிக்கனு 200 கிராம் சிக்கனு, ஒரு 400 கிராம்ஸ் ரைஸு, 400 கிராம் ரைஸு, அப்புறமா 250 ml கேர்டு, அதுக்கடுத்து பத்தாவதுக்கு அந்த பொரியல் என்ன இருக்கோ அது ஒரு 150 கிராம்ஸு. இவ்வளோத்தையும் என்னால் சாப்பிடவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சாப்பிட்ட உண்ட மயக்கத்திலே இருந்தேன். அதுக்கடுத்து சரி, ஓகே, உடம்புக்குள்ள கொஞ்சம் திருப்பி எனர்ஜி இது பண்ணிட்டு 1 மணி போல் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். அங்கே ஒரு 3 hours ஒர்க் ஸோ ஒரு 1 மணி எதுக்கு நீ கொடுக்க வந்த? நான் அப்புறம் அப்படியே வீடியோவில் போட்டுருவேன், எடிட் பண்ண மாட்டேன். பரவாயில்லையா? கௌஷிக் இருக்க வந்த மாதிரி. என்னது? கௌஷிக் இருக்க தள்ளு தள்ளு தள்ளு. அந்த சிக்கன் யார் பண்ணி கொடுத்தது? சிக்கன் இவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த கொண்டையை வச்சிருக்காங்க, இந்த லேடி தான் பண்ணி கொடுத்தாங்க. ம், நான் தான் பண்ணி கொடுத்தேன். இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க சிக்கன். என்ன என்னென்ன உனக்கு வெரைட்டி பண்ணிருக்க சொல்லு. நான் அது அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஷாப்பில் ஒரு 3 hours ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ யோசிக்கிறேன், சரி வேறு ஏதாவது சாப்பிட்லாமா திருப்பி. அதாவது மிட் மார்னிங்கில் சில ஐட்டம்ஸில் விட்டல, அதெல்லாம் இப்போ சாப்பிட்ணும். சரி சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
பட் அந்த மனசே வரல. ஏன்னா மதியம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மதியம் அவ்வளோ லோட் பண்ணது வந்து என்னால் அப்போ வரைக்குமே ரொம்ப வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 5:30 போல் லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்தது. சரி ஓகே இப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எடுக்கல. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்ன டயட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா அது அதையுமே சாப்பிட முடியல. ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து 2 சன்னா, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா ரெண்டுமே வந்து ஒரு 200 கிராம்ஸுக்கு சாப்பிடணுன்ற மாதிரி இருந்தது நம்ம டயட்டில். ஸோ அதையும் சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவ்வளோ சன்னா எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து கிளம்பி ஒரு 8 o'clock போல் ஷாப்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு 9 o'clock ரீச் ஆகிட்டேன். 9 o'clock ரீச் ஆன உடனே அந்த சரி இன்னிலேருந்து ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படி, அதனால எந்த ஒரு மீலுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்ததால மார்னிங் அந்த மிட் மார்னிங்கில் என்ன சாப்பிடணுமோ அது, அதுக்கடுத்து மார்னிங் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு இருக்கும், ஒரு டயட் இருந்தது அது, அதுக்கடுத்து நைட்டு, அதுக்கடுத்து லேட் நைட்டில் சாப்பிட வேண்டியது. இது எல்லாமே ஒரே இப்போ டின்னர் மட்டும் தான் இது. இந்த டின்னரில் இந்த 4 ஐட்டமே நான் கம்ப்ளீட் பண்ணோம். சீரியஸாக எனக்கே தெரியும், பட்டு இவ்வளோத்தையுமே வந்து ஒரே டைமில் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அது ஜீரணம் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு நாள் அதை கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அடுத்தடுத்த நாளில் கண்டிப்பாக அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறோன்னா நமக்கு மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஐயோ இன்னைக்கு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றதால டே எண்டில் அட்லீஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இதுவுமே வந்து தப்பு தான். எந்தெந்த ஃபுட்டை எப்பப்போ சாப்பிடணும் அப்பப்போ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு சாப்பிட்றதால அது வந்து நமக்கு ஒரு பேக் ஃபயர் கூட ஆகலாம், சுத்தமாக செரிக்காமல் கூட போகலாம். பட் இருந்தாலுமே நினச்ச எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ண எல்லா டயட்டையுமே இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நாளில் அப்டேட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கொடுக்குறேன். என்னன்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே இதெல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் சீரியஸ்லி வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணோம். பட் இப்போ வந்து அதே விஷயம் தான் நான் எடுத்து பண்ணுறேன். சத்தியமாக என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் ஜான்வரியில் பிளான் பண்ணது அதாவது டயட்டு, ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும், நான் கரெக்டாக டயட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது ஜான்வரியில் பிளான் பண்ணேன். ஜான்வரியில் என்னால் பண்ண முடியல. சரி ஜான்வரியில் தான் பண்ண முடியல அப்படின்றத அப்படியே மார்ச் வரைக்கும் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தேன். மார்ச்சில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த டைம்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண போகிறேன், மார்ச்லேருந்து கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் சீரியஸாக அப்போவுமே என்னால் முடியல. ஆனால் மார்ச் மந்தில் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்ச்னு இல்லை, ஃபெப்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபெப் 3rd வீக்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். வீக்லி 5 டேஸ் ஜிம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த எல்லாமே இந்த ஃப்ரம் ஃபெப்ரவரி டு திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வீக் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லா நாளுமே 5 டேஸ் ஜிம் போயிருக்கேன். எல்லா வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் பார்த்தாது. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஸோ டயட்டோடு சேர்ந்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் டயட்டுமே இன்னிலேருந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஜூன் 29 இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்னிலேருந்து இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 month டைம் பீரியட் இருக்குது. இந்த 6 monthல் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட், அது மட்டும் இல்லாமல் ஒர்க், இது 3த்துலையுமே வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பப்போ யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோவும் போஸ்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நான் ஜான்வரியில் ஒரு ரெசல்யூஷன்லாம் செட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஆஃப் த இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பாதி கூட வரல. பட் இருக்கிற 6 மந்த்தாவது கண்டிப்பாக நான் பிளான் பண்ண ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணணும். ஸோ உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.